ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தீர்மானிக்கும். அதாவது இப்போ குறிப்பாக வந்து சொல்லணும்னா இந்த சந்தையினுடைய போக்குக்கு அடிப்படை பகுப்பாய்வு, தொழில்நுட்ப பகுப்பாய்வு தான் வந்து அதெல்லாம் இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே இருக்குது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து உளவியல் ரீதியான விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதன் பிறகு சார்ட்டு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதுக்குள்ளே போகலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்னு சொல்கிறாங்க. அது முதன்மை சந்தையும் இரண்டாம் நிலை சந்தை, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் இருக்குது. நிறுவனங்களுக்கு தேவையான முதலீடு தேவை. அப்போ அந்த முதலீடு வந்து யார்கிட்ட இருக்குது, அதிகமாக யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருக்குது. அவங்க நிதி திரட்டுவதற்காக மக்கள் கிட்ட வராங்க. மக்கள் கிட்ட எப்படி வராங்க? இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலமா அரசாங்க அனுமதி பெற்று அவர்கள் வெளில வராங்க. இப்போ யாருக்கெல்லாம் அதில் அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இருக்குதோ, இல்லை சப்ஸ்கிரைப் பங்குகள் வாங்க விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் ஐபிஓ மூலமா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பங்குகளை வாங்கலாம். அந்த முதன்மை மார்க்கெட்டில் பங்குகளை வாங்கத்தான் முடியும். அவங்க கிட்ட திருப்பி அந்த நிறுவனத்துக்கிட்ட பங்குகளை விற்க முடியாது. அப்போ வாங்கிய பங்குகளை நம்ம லிக்விடேட் பண்ணணும். வாங்கினா விற்கணும் இல்லைங்களா? அப்போ தானே அது பணமாக மாறும். அப்படி விற்கிறதுக்கு அரசு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் செகண்டரி மார்க்கெட், என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும். என்னென்ன ஐபிஓவில் என்ன வந்ததோ அது வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். நாம் வாங்கிய பங்குகளை செகண்டரி மார்க்கெட்டில் விற்கலாம். அதே மாதிரி செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கவும் செய்யலாம். முதன்மை மார்க்கெட்டில் வாங்க மட்டும்தான் முடியும், அங்கே விற்க முடியாது. செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். லிக்விடேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த போனஸ் ஷேர்ஸ், ஸ்பிளிட் ஷேர்ஸ், இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம்? போனஸ் ஷேர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நல்ல வருமானம், சர்ப்ளஸ் இன்கம் வந்திருந்தால் அவர்கள் வந்து ஒன்று டிவிடெண்டாக அறிவிப்பாங்க, இல்லை டிவிடெண்ட் ப்ளஸ் ஷேரை வந்து போனஸ் ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா 1:2. இப்போ ஏற்கனவே என்கிட்ட ஒரு ஷேர் இருக்குன்னா ஒரு நிறுவனத்தில், இல்லை ஒரு 10 ஷேர் இருக்குன்னா 10 ஷேருக்கு 2 ஷேர் ஃப்ரீன்ற மாதிரி 10:2, 10 ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 2 ஷேர் வந்து எக்ஸ்ட்ரா போனஸாக வந்து கிடைக்கும். அது பேர் போனஸ் ஷேர். இது ஸ்பிளிட் ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 10 ஷேர் இருக்குது. அவங்க வந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக 10 1:2 பண்ணால் 10ன்றது எனக்கு 20 மாறும். அப்படியே டபுளாக ஆகும். அதை ஸ்பிளிட் பண்ணி 2ஆக உடைச்சு, அப்போது 10 ஷேர் இருந்தால் 20 ஷேராக என்னோட அக்கௌண்ட்டில் வந்துடும். அதனால என்ன பெனிஃபிட்னா, ரேட் வந்து ஒரு 1000 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அது 500 ரூபீஸ்க்கு வந்துடும். பட் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக ஒன்றும் இருக்காது. அந்த ரேட் மட்டும் மாறி இருக்கும். ஒரு ஷேர் இருந்த இடத்துல 2 ஷேர் இருக்கும், 10 ஷேர் இருந்த இடத்துல ஒரு 20 ஷேராக இருக்கும். ஸோ ஈஸியாக நான் 10 ஷேர் மட்டும் விற்றுட்டு 10 ஷேர் வச்சுக்கலாம். ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகிருக்கும். அதுதான் அந்த விஷயம். இப்போ வந்து நீங்கள் பயிற்சி வகுப்புகள்லாம் வந்து எடுக்கிறீங்க இல்லைங்களா? அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க? நம்ம வந்து ஃபார் பிகினர்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம். அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆவல், ஒரு அது இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரீ செமினார் கண்டக்ட் பண்ணுறோம். அது தெரிஞ்சிட்ட பிறகு இதில் இருக்கக்கூடிய சார்ட் அனாலிசிஸ்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா எதுக்கு எதை பயன்படுத்தும், இப்படி ஒட்டுமொத்தமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஃபார் பிகினர்ஸ் அதுக்கு லெவல் 2ன்ட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். டே ட்ரேடிங், ஸ்பெசிஃபிக்காக டே ட்ரேடிங்கில் மட்டுமே ஆர்வம் உள்ளவங்க, டைம் இருந்து பண்ணுறவங்களுக்கு அதுக்கு நம்ம லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் வராது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு தான் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் யூஸ் ஆகும். டே ட்ரேடிங்க்கு வந்து அதெல்லாம் அவ்வளோ யூஸ் ஆகாது. இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் உளவியல் ரீதியான விஷயங்கள் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அது லெவல் 3. ஓஹோ, அதாவது தினசரி வணிகம்ங்கிறது வந்து நீங்கள் லெவல் 3ல வச்சிருக்கோம். சரி, தொடர்குமார் அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்க அழைக்கிறீங்க? வணக்கங்க, நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். வந்துட்டு எனக்கு ஷேர் மார்க்கெட் வந்துட்டு இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சார் ஒரு 10 இயர்ஸா பெண்ணு பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் ஒரு அறிமுகம் கிடைச்சது சார். அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் சார். நான் இப்போ வந்து புதுசாக பண்ணலாம்னு ஐடியா இருக்கேன் சார். ஒரு 1 lakh to 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா வந்து ஒரு மந்த்லி ஒரு 10,000 20,000 வரைக்கும் டெய்லி சும்மா ஒரு 20 minutes 30 minutes ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா போதும். ஒரு டிமேட் அக்கௌண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னார் சார். அவர் சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டான விஷயங்களா இருக்குங்க. அதாவது ஆனா பட் வெளியில நண்பர்கள் 4-5 பேர் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸும் ஆயிருக்கு சார். பட் அவங்க வந்துட்டு ஷேர் புரோக்கர் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இப்ப வந்துட்டு அவரே வந்து கூட உட்காந்து என்ன பண்றேன் எப்படி பண்றேன்னு ஒரு 1 hour to 1 hour ஒர்க் பண்றதுதான் இந்த டெமோலாம் காமிச்சாரு என்கிட்ட.
ஸோ இது வந்துட்டு அவர் என்ன நிப்ட் மட்டும் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராஃப் அதெல்லாம் காமிச்சாரு சார். அதெல்லாம் சரி. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ எந்த மாதிரி இதில் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்கும், எதெல்லாம் தைரியமா பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, அது ஒரு பேசிக் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் சார். அது வந்து உங்களுடைய நேரத்தை பொறுத்தது. எந்த மாதிரியான டே ட்ரேடிங்குள்ள நுழையுமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் போகலாமா என்பது உங்களுடைய நேரத்தை பொறுத்தது. அதே சமயத்தில் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே ட்ரேடராக உள்ள வந்தால் முதலீடு வந்து மிகவும் குறைந்த முதலீடு தான் செய்யணும். பங்கு வர்த்தகத்தில் நாம வெற்றி பெற்று நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிரியேட் ஆகணும். நம்மளால இந்த இடத்துல நிற்க முடியும், நம்ம வந்து இதுக்கு ஃபிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆன பிறகுதான் அதிகமான முதலீடை பற்றி யோசிக்கணும். கடன் வாங்கி முதலீடு செய்வது இதெல்லாம் இருக்கவே கூடாது. பங்கு வர்த்தகத்தில் கடன் வாங்கி முதலீடு செய்வது என்பது இருக்கக்கூடாது. நம்மை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது தினசரி பங்கு வர்த்தகம். இதே இன்வெஸ்ட்மெண்ட் சைடாக இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிட்டு 1 lakh 2 lakhs அது என்ன இருக்கோ அது நீங்கள் போடலாம். அது என்னைக்கு இருந்தாலும் உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், அது பிரச்சனை இல்லை ஃபண்டமெண்டல். பட் டே ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி பார்த்தா என்ன ஏறி போயிட்டு இருக்கு, பை பண்ணியிருப்போம் செல் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை செல் அடிச்சுட்டு பை பண்ணிட்டு பார்ப்பதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கல் வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, பட் ப்ராக்டிக்கலாக உட்காந்து அந்த இடத்துல பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மனநிலை தேவை. ஸோ அந்த மனநிலையை நீங்கள் எப்படியெல்லாம் கற்றுக்கிடணும் அப்படின்றது அந்த பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். அந்த கான்ஃபிடென்ட்டை முதல்ல கிரியேட் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தினசரி பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வதாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் குறைந்த அளவு தான் இதில் வந்து முதலீடு செய்யணும். என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்டுக்கு ஜஸ்ட் 3000 rupees தான் நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். அதை தாண்டி பண்ணக்கூடாது. எப்போ நீங்கள் 3000 ரூபாயை 30,000 உங்களால் மாற்ற முடியுதோ அப்போதான் நீங்கள் வந்து 1 லட்சத்தை வந்து 3 லட்சமாக மாற்ற முடியும். இது ஒரு பேசிக் ரூல். 3000 ரூபாய் உங்களால் 30,000 மாற்ற முடியலன்னா மாற்றுகின்ற வரை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை. ஏன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்று அவசியம் ஒன்று தேவை எந்த வியாபாரத்துக்கும், அது இந்த வர்த்தகத்துக்கும் அவசியம் தேவை. அதனால முதலீடு செய்வதை பார்த்து தான் செய்யணும். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியும். டன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம், நான் தேவராஜ் சென்னை ராயபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்க கேள்வி. சார் வந்து இந்த ஷேர் ஸ்பிளிட் பற்றி பேசினாரு இல்லைங்களா? 1000 ரூபாய் ஷேர் வந்து 500 ரூபாவா மாறினா போட்டவங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட்ல ரேட்டு தான் வந்து குறைஞ்சிருக்கும், மற்றபடி அந்த ஈக்குவல் தான் ஒன்றும் அமௌண்ட் இல்லை. ஆனா அவங்க அந்த மாதிரி பண்றதுக்கு நிறுவனத்துக்கு என்ன பெனிஃபிட் மேடம்? அந்த மாதிரி 1000 ரூபாய் ஷேர் 500 ரூபாய் மாத்துறாங்கன்னா எங்களுக்கு பங்குதாரருக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லை, நிறுவனத்துக்கு என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சு விரும்புறேன் மேடம். நிறுவனத்துக்கு என்னன்னா அங்க ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, அதுல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க. பையன்ஸ் இப்போ ஒரு 1000 rupees இருக்கக்கூடிய ஒரு ஷேர்ல அதிகமான ட்ரேடிங் நடக்காது. இதே ஒரு 70 rupees 100 rupees இருக்கக்கூடிய ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங் இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக அவங்க பண்ணுவாங்க. தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. இப்போ வந்து குறைந்த முதலீடு அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க 3000 ரூபாய் இருந்தா போதும் அப்படின்ட்டு. இப்போ நீங்களும் வந்து வர்த்தகம் செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து நீங்க ஆரம்பத்துல எவ்வளவு வந்து முதலீடு செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. இல்லைங்க, என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து தொடர்ந்து ஒரு வர்த்தகம் செய்த போது எனக்கு அது தொடர்ந்து லாஸ் வந்துச்சு. நான் ஒரு 4 years பிஃபோர் நான் பண்ணும்போது எனக்கு தொடர்ந்து ஒரு லாஸ் வந்தது. அதாவது ஒரு ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 times நம்ம ஒரு காயினை சுண்டணும்னா தலை விழணும் பூ விழணும் தலை ஏதோ சம்திங் மாறு 2:10 3:7 ஏதோ ஒன்று மாறி வரும். ஆனால் தொடர்ந்து லாஸ் வருது. அது எப்படி? இப்போ 10 நாள் வர்த்தகம் பண்ணால் 10 நாளும் எப்படி லாஸ் வரணும்? அப்போ சுண்டுறவங்க கையில் அந்த டெக்னிக் இருக்கணும். ஒன்று அந்த காயின்ல 2 பக்கமும் தலையா இருக்கணும், அல்ல 2 பக்கமும் பூவா இருக்கணும். இல்லை அந்த சுண்டுறவங்க கிட்ட அந்த விஷயம் ஏதோ இருக்கு அது அப்படின்ற புரிஞ்சிட்ட பிறகுதான் இதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு கிளவரா இந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்களே இந்த மூமெண்ட்டை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் NSE கிளாஸ் அவங்களோட இதுல படித்தேன். அது இல்லாமல் நான் தனியாகவே ஒரு ரிசர்ச் ஒரு 2 years இதுக்காக நான் செலவு செய்து என்ன கடந்த கால வரலாற்றெல்லாம் எடுத்து பார்த்த போது எல்லா டேட்டாஸ் சார்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி பார்த்த போது இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து ஒரு மிஸ்கைட் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ ரேட்டா இருக்கட்டும் அல்லது சார்ட்டா இருக்கட்டும் எல்லா மூமெண்ட்ஸா நம்ம கண்ணுக்கு நம்ம என்ன கண்ணில் பார்க்குறோமோ அதை வச்சு தானே பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்மளை வந்து மிஸ்கைட் பண்ணுது. ஒரு தடவை சரியா இருக்கு, அடுத்த தடவை மாறி போகுது. அப்போ கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன? நாங்க ஒரு இடத்துல இருக்கோம், இன்னொரு ட்ரேடர் ஒரு இடத்துல இருக்காரு, இப்படி பரவலா தான் இருக்கிறாங்க. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்றது எனக்கு தெரியாது, நான் என்ன நினைக்கிறேன்றது அவருக்கு தெரியும். அப்போ உளவியல் ரீதியாக எல்லோரையும் ஒரு நிலைக்கு ஆட்படுத்து, எல்லோரையும் ஒரு நிலைக்கு தள்ளுறாங்க. பை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்றாங்க.
அது பண்ணி முடிச்ச பிறகு அவங்க வேற ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ நான் பைன்ற ஒரு சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் அந்த மூவ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. நான் பைன்னு உள்ளே போன பிறகு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சோம். ஸோ இதை தான் நான் வந்து அந்த ஒரு ரிசர்ச் பண்ண போது நான் கண்டுபிடிச்சேன். அப்போ உளவியல் ரீதியாக ஒரு மனிதர் ஒரு ட்ரேடரை ஒரு நிலைக்கு தள்ளுறாங்க. அது தள்ளிய பிறகு அவங்க அந்த ஆக்ஷனை எடுத்த பிறகு அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். இது 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 ஆக்சுவலி இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இது யாரும் நமக்கு எதிராக உட்கார்ந்து யாரும் இந்த வேலையை பண்ணலை. இது வந்து இட் இஸ் டிசைன்டு இன் சாஃப்ட்வேர். நாம எப்படி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது தானே மாறிக்கிட்டே போகும். தொடர்குமார் அன்பரின் அழைப்பு. மகள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். எங்க அழைக்கிறீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து நான் பேசுறேன் மேடம். உங்க கேள்வியை கேளுங்க. இந்துமதி மேடம். உங்க கேள்வியை கேளுங்கம்மா. மேடம் நாங்க வந்து எல்ஐசில ஒரு ஷேர் வந்து வந்ததுங்க மேடம். அது வந்து நாங்க 2007ல நாங்க வாங்கணும். சரி. இப்போது வரைக்கும் 50,000 கிட்ட நாங்க டெபாசிட் பண்ணிருக்கோம். அதுல ஒரு ஷேர் வாங்கியிருக்கோம். அது வந்து எப்ப கேட்டாலும் வந்து நாங்க கட்டின காசை விட கம்மியா தான் வந்து இப்ப ஷேர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்போ வந்து அதிகரிக்கும், நாங்க அதை எப்போ எடுத்தா எங்களுக்கு லாபமா இருக்கும்னு எங்களுக்கு சரியான டீடைல்ஸ் யாரும் சொல்லல. எங்க எல்ஐசி ஏஜென்ட் கூட சரியா சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க நேரடியா அந்த அலுவலகத்துக்கே கேட்கலாமே. நாங்க எப்ப கேட்டாலும் வந்து ஷேர் நீங்க கட்டின காசை விட குறைஞ்சுதான் இருக்கு, ஏறல ஷேர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் தான். அதுவும் அந்த ஷேர்ஸ் தான் நாங்க வாங்கிக்கோம். இது வந்து வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கிட்ட கட்டணும். நாங்க அது வரைக்கும் ஒரு 5 வருஷம் கட்டியிருக்கோம் நாங்க அதை. இப்போ எங்களுக்கு கட்டின காசே வராதுங்கிற போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அது எப்படி ஷேர்ஸ் எப்படி பார்த்து அதை நாங்க எந்த டைம்ல அதை எடுக்கணும்னு எங்களுக்கு சரியா தெரியல. அது நீங்க கொஞ்சம். நீங்க 2007ல தானே முதலீடு செஞ்சிருக்கீங்க? இல்லைங்க மேடம், 2007ல தானே முதலீடு செஞ்சிருக்கீங்க? 2007 வந்து போன வருஷம் வரைக்கும் 2011 வரைக்கும் நாங்க கட்டிட்டு இருக்கோம் மேடம். இப்போ வந்து அது அவங்க பாலிசியில எடுத்திருக்காங்களா? யூலிப் பாலிசி. ஆமா, யூலிப் பாலிசி வந்து எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பாலிசி எடுத்து அவங்க வந்து ஷேர்ல தாங்க அதை இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ ஷேர் வந்து இறங்கி இருக்கிறதுனால அதோட ரேட் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும்போது உங்களோட நீங்க போட்ட முதலீடு ஏறுவதற்கான வாய்ப்பு அதிகம். அதோட சிஸ்டமே அப்படிதான், அந்த யூலிப் பாலிசியோட சிஸ்டம். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றிமா. நீங்களே நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பின் வளாகம் நிகழ்ச்சி தொடரும். வளாகம் இடைவேளைக்கு பிறகு. இன்று பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் பாரம்பரியமான 2 உணவு வகைகள். வெள்ளாட்டு மூளை பத்தியத்திற்கு ஆகும் பதார்த்தம்னு சொல்லி இந்த வெள்ளாட்டு கறியை அதிகமா பயன்படுத்தி பண்றாங்க. சதக்குப்பை திப்பிலி ரசம். இத்துடன் கிரேஸ் குக்வேர் வழங்கும் கிரேஸ் குக்வேர் நேரம் பாரம்பரிய சமையல் இன்று பகல் 1 மணிக்கு. சுவையான 2 உணவு வகைகளை காண தவறாதீர்கள். நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கு காரணம் கிரேட் வெஞ்சர்ஸ் தான். நாங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்கம் வாங்கி சேமிக்கிறோம். நாளைக்கு இவ பெரியவானா பண பிரச்சனையே பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. நமது மக்கள் தொலைக்காட்சி. கேள்வி கணைகளால் மூளைக்கு வேலை, நினைவாற்றலை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பு, சரியான ஒவ்வொரு பதிலுக்கும் பணம். உங்கள் பொது அறிவு புலமையை சோதிக்க யாருக்கு 1000 இன்று இரவு 7:02. இணைந்து வழங்குபவர்கள் சக்தி மசாலா மற்றும் பவர் சோப். வளாகம் தொடர்கிறது. வளாகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த நீங்கள் பயிற்சி வகுப்பு எடுக்கிறத பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு வச்சுருக்கீங்க. லெவல் 1ங்கிறது அதாவது அடிப்படை விஷயங்கள் எதுவுமே தெரியாதவர்களுக்காக வச்சுருக்கதா நீங்கள் சொன்னீங்க. இதுவே வந்து அந்த லெவல் 2ல வெறும் இந்த எப்படி வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி சொல்லி தரீங்களா? டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட் அனாலிசிஸ் உள்ளிட்ட பல்வேறு அது என்னன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். லெவல் 1 வந்து ஃப்ரீ கிளாஸ் தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாக் மார்க்கெட். அப்புறம் உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ், சந்தேகங்கள் இருந்தால் அதை நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குண்டான வகுப்பு அது ஒரு 3 hours நடக்கும். ஈவினிங் 4 to 7 PM. டேட் வந்து 10ஆம் தேதி நடக்குது இந்த மாதம் 10/3/2012. டைமிங் வந்து 4லேருந்து 7 சாயந்தரம். அந்த லெவல் 1 நடக்குது. அதே போல் லெவல் 2 அதில் என்னென்ன கவர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா என்ன, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஈக்விட்டி மார்க்கெட்னா என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, சார்ட் அனாலிசிஸ்னா என்ன, டெரிவேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்
அதுனா என்ன, அப்புறம் மேக்ரோ எக்கானாமி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. பேரியல் பொருளாதார காரணி. மேக்ரோ எக்கானாமி அதோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் லெவல் 2ல கவர் பண்றோம். லெவல் 2 என்ன டைமிங்லன்னா 2 to 8 PM. டேட் வந்து 11/3/2012. 11/3/2012 மதியத்துக்கு மேல் 2லேருந்து 8 மணி வரைக்கும் வந்து கிளாஸ் நடக்குதுங்க. லெவல் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்லி ஃபார் டே ட்ரேடிங் தான். அது ஒரு லைவ் கிளாஸு. அது சைக்காலஜிக்கலாக ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமான அர்த்தங்கள் என்ன. இப்போது மார்னிங் பிஸ்னஸ் வந்து 9:15 to 3:30 வரைக்கும் பிஸ்னஸ் நடக்குது. நாம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எல்லா நேரத்துலையும் பங்குகளை போய் வாங்கணும்னு துணியறதில்ல, இல்லை விற்கணும்னு துணியறதில்ல. இல்லை ஏதோ ஒரு மூமெண்ட் நம்மள தூண்டுகிறது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பங்கு அந்த மார்க்கெட் வந்து நம்ம கிட்ட பேசுதுங்கிறத விட கமாண்ட், வாங்குங்க வித்துடுங்க அப்படின்னு சொல்லி நம்மள கமாண்ட் பண்ணுது. அந்த கமாண்ட் பிரகாரம் தான் நம்ம வந்து ஆக்ட் பண்றோம். ஒன்றும் ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ணலாம், இல்லை அது என்ன சொல்லுகிறது அப்படியே கேட்டு பண்றதும் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு ட்ரேடிங்கை எப்படி அணுகணும், சைக்காலஜிக்கலா உளவியல் ரீதியாக அந்த ட்ரேடிங்கை எப்படி அணுகணும் அப்படின்றது தான் முழு நேர வகுப்பே. அதில் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெக்னிக் இருக்கு. அந்த 3 டெக்னிக் கூட டெய்லி அப்பியர் ஆகிறதுக்கானது கிடையாது. அது வந்தால் பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஏன்னா அந்த டெக்னிக்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு டெக்னிக்ஸ். அந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். அதாவது கன்சால்டேஷன் டெக்னிக், என்ட்ரி ஆஃப்டர் 2 மணிக்கு மேலே எப்படி என்ட்ரு ஆகுறது அப்படி ஒரு டெக்னிக் இருக்குது. அப்புறம் பபுள்ஸ் டெக்னிக். இது 3 டெக்னிக்ஸில் வரும். ஆனால் ஒரு வர்த்தகத்தை எப்படி அணுகணும் அது ரொம்ப ரொம்ப பேசிக். அந்த பேசிக் தான் நம்ம வந்து இந்த லெவல் 3ல சொல்லித்தரோம். அது என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 12/3/2012. டைமிங் வந்து 10 to 5 PM லைவ் கிளாஸ். இடம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இடம் வந்து இக்ஸா, ICSA இக்ஸா 107 107 பாந்தியன் ரோடு, எக்மோர், சென்னை. கன்னிமரா பொது நூலகம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எதிர்க்க தான் இருக்குது. அந்த ரோட்லேயே தான் இருக்குது. நீங்கள் தொலைபேசி மூலமா கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து முன்பதிவு அவசியங்களா? முன்பதிவு அவசியம் கிடையாது. ஒரு SMS மட்டும் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் கலந்துக்கலான்னு இருக்கேன்ட்டு ஒரு SMS, அந்த கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு ஒரு SMS பண்ணா போதும். சரிங்க. தொடர்குமார் அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேம்மா. என் பேர் கோபாலகிருஷ்ணம்மா. உங்க கேள்வி கேளுங்க. நான் ஷேர் மார்க்கெட் என்டர் ஆனது இல்லைங்க. எனக்கு ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க 1 லட்சம் ரூபாய்க்கு. அது எந்த கம்பெனி வாங்கலாம், எந்த கம்பெனி டிவிடெண்ட் நல்லா கொடுக்குன்றது இங்க சொன்னாக்க நல்லா இருக்குங்க. நிஃப்டியோட பங்குகளில் முதலீடு செய்யணுங்க. முதலீடு அப்படின்னு யோசிச்சாலே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, பங்குகள் வாங்கும்போது ஒரே நிறுவனத்தில் முதலீடு செய்யக்கூடாது. செக்டார் வைஸாக பிரிக்கணும். நிறைய செக்டார் இருக்குது. ஐடி துறை இருக்குது, வங்கித்துறை இருக்குது, ஆயில் இண்டஸ்ட்ரி இருக்குது, மெட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி செக்டார் வைஸாக பிரிச்சுட்டு அதில் நிஃப்டியில் என்னென்ன பங்குகள் இருக்கோ அந்த நிறுவனத்தில் நம்மளுடைய முதலீடையும் பிரிக்கணும். பிரித்தது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃபென்சிவ் பங்குகளையும் சேர்த்து வாங்கணும். அதாவது கோல்டு ETF இருக்கு இல்லைங்களா, அது ஒரு டிஃபென்சிவ் பங்குகள். ஸோ அதில் ஒரு 25%. இப்போ ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்னா 25,000 ரூபாய் அவர் அதில் தான் முதலீடு செய்யணும். மீதி இருக்கிற 75,000 பங்குகளில் பிரித்து போடணும். செக்டார் வைஸாக பிரித்து போட்டு ஒரு 3 to 4 years எப்போ பீக்குக்கு போதோ அந்த டைம் பார்த்து செல் பண்ணிடணும். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியும். நண்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். எங்க அழைக்கிறீங்க? பாண்டிச்சேரியிலிருந்து முரளி பேசுறேன் மேடம். உங்க கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். நிப்டி வந்து இப்போ மூவ்மெண்ட் வந்து இப்போ இன்னைக்கு நாளைக்கு இல்லை 1 வீக் எப்படி இருக்கும் சார்? இப்போ நான் பையிங்ல இருக்கேன் நான். சரி, ஓகே. இப்போ நம்ம ஹெக்ஸாவெர்ட் ஒரு கம்பெனி சார். ஆமாங்க, ஐடி துறை. அது வந்து இப்போ கொஞ்சம் லாங்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அது பை பண்ணியிருக்கேன். அது எப்படி சார் மேலே போகுமா? அப்படி நம்ம ஒரு அணுகக்கூடாதுங்க. பங்குகள் வாங்கும் போதும் விற்கும் போதும் அப்படி இது மேலே போனால் எவ்வளோ தூரம் போகும், கீழே வந்தால் எவ்வளோ தூரத்துக்கு வரும் என்ற அந்த அனலைஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். இன்னைக்கு நிஃப்டி அப்படி அனலைஸ் பண்ணிங்கன்னா மேலே போகும் கீழே போகும் என்ற அனுமானத்தை விட இது மேலே போனால் எவ்வளோ தூரம் போகும், கீழே வந்தால் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடணும். நேற்றுக்கு என்ன மூமெண்ட், அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃபியூச்சரில் என்ன இருக்குது. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்குது. அப்போ எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ நிஃப்டி இப்போ அட் ப்ரெசென்ட் லெவல் வந்து 5359 இருக்குது. இது மூவ் ஆச்சுன்னா அப்பில் மூவ் ஆச்சுன்னா 5420 வரைக்கும் போகலாம். டவுனில் வந்தீங்கன்னா 5010.
அப்போ டைமிங்கையும் பார்த்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா இவ்வளவு தூரம் கிட்ட வந்தா இது வந்து ரிவர்சல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அப்ல போகும்போது ரொம்ப ஃபாஸ்டா மேல போயிடுதுன்னா அங்கிருந்து ரிவர்சல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ மேல போனா இவ்வளவு போகும், கீழே வந்தா இவ்வளவு போகும். அப்போ கீழே வரும்போது பையும், மேல போகும்போது செல்லிங்கும். அது அந்த டைமோட சேர்த்து பார்க்கணுங்க. இப்போ 2 ஹவர்ஸா அப்படியே ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் மூவ்னா அதே ரேஞ்சில போய் அந்த 330 வரைக்கும் அப்படியே அப்ளை போய் 60 பாயிண்ட்ஸ்ல கூட முடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அப்போ டைமிங்கோட சேர்த்து இந்த மூவ்மெண்ட்டை பார்க்கணும். அப்போ நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5420 அப்ல, டவுன்ல பார்த்தீங்கன்னா 5010 இவ்வளவு தூரம், இவ்வளவு சாரி 5210 5290 டவுன்ல வந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த ஹெக்ஸாவேர் பத்தி கேட்டிருந்தாரு இல்லைங்களா? அதுதான், அது மூவ்மெண்ட்டை பார்த்து தாங்க சொல்லணும். நேற்று இப்போ வந்து இன்னைக்கு நான் டே ட்ரேடிங் பண்ண போறேன், இன்னைக்கு எக்ஸாவேர்ல பண்றேன்னு சொன்னா நேற்றைக்கு நான் எக்ஸாவேரோட மூவ்மெண்ட்டை பார்த்துருக்கணும். நேற்றைக்கு அதோட மூவ்மெண்ட்டை பார்த்தாதான் இன்னைக்கு அதுக்குள்ள நம்ம நுழையணும். போய் பார்த்தோன்னே ஐடியா ஏறுதே அப்படின்னு சொல்லி அதுல போய் பை பண்ணிடக்கூடாது. ஆஹா இறங்குதே அப்படின்னு போய் அதுல செல் பண்ணக்கூடாது. நேற்றைக்கு அதனுடைய ஆக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்து தான் அடுத்த நாள் அதுக்குள்ளே போகணுங்க. புதுசா போய் பார்த்த உடனே போயிட்டு அதான் அந்த டெம்டேஷன் வரக்கூடாது. அந்த டெம்டேஷன் தான் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, மார்க்கெட் கிரியேட் பண்ணும். அதுக்கு நாம இரையாக கூடாது. தொடர்பு கொண்டு இருக்க மிக்க நன்றியும். நண்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். நேயர் தொடர்பில் இல்லைங்க. இப்போ நீங்கள் அந்த 3 விதமான பயிற்சி வகுப்புகள் வந்து சொன்னீங்க இல்லைங்களா? அதில் வந்து அந்த கடைசி லெவல் 3 பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அது தினசரி வணிகத்துக்கு மட்டும்தான் சொன்னீங்க. அதில் வந்து இந்த 3 விதமான தொழில்நுட்ப பகுப்பாய்வுகள் சொல்லித்தரதா சொன்னீங்க. அது மட்டும் அவங்க வந்து கற்றுக்கிட்டா போதுமா, இல்லை அது வேறு ஏதாவது கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம்? இந்த மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது பொறுமை ரொம்ப அவசியங்க. இந்த பங்கு வர்த்தகத்துக்கு முதலீடு தேவை கிடையாது. ஜஸ்ட் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், 250 ரூபா வச்செல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி கண்டினியூஸ் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். நான் அதுக்கு தினசரி வணிகம் செய்யணும்னா குறைந்தது எவ்வளவு முதலீடு இருக்கணும்? தினசரி வணிகத்துக்கு அதான் அவங்கவுங்க லெவல் பொறுத்து தான். என்னோட அட்வைஸ் என்னன்னா 3000 மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களை பயமுறுத்தக்கூடாது. நீங்க போடக்கூடிய அமௌண்ட் உங்களை வந்து பயமுறுத்தக்கூடாது. பயமும் பேராசையும் தான் மிகப்பெரிய எதிரி. அதை நம்ம வெற்றி கொள்ளணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மள மாத்திக்கணும். அப்போ குறைஞ்ச பயம் இருக்கு, அவட குறைவான முதலீடு செய்யுங்க, கடன் வாங்காதீங்க. இப்போ நம்மள அந்த குணநலனுக்கு நம்ம மாத்திக்கணும். பொறுமையா கை கட்டிட்டு உட்காந்துருங்க. ஜஸ்ட் பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க, என்னெல்லாம் மூவ்மெண்ட் வருது. ஒரே நிமிஷத்துல 30 பாயிண்ட் கீழே இருக்கிறாங்க, ஒரே நிமிஷத்துல 20 பாயிண்ட் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் எப்படிலாம் ரியாக்ட் ஆகுது என்பதை நீங்க ஸ்டடி பண்ணுங்க. ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு இறங்குறது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகப்படியான தவறுகள் இந்த தினசரி வணிகத்தில் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒன்று வந்து தொழில்நுட்ப பகுப்பாய்வுகள் அவங்க கற்றுக்கிட்டாலும் எந்த சமயத்தில் அதை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க ஏற்கனவே அதிக நஷ்டம் இருந்தாலும் அது ஈடுகட்டணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மையில் சந்தையை பார்க்கும் பொழுது இன்னும் வந்து அவங்க பெரிய அளவில் இழப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ இந்த உங்களுடைய அனுபவத்தில் இப்போ நீங்கள் கடந்த 4 ஆண்டு காலமாக வந்து இருக்கேன்னு சொல்றீங்க சந்தையில், இந்த தினசரி வணிகத்துக்கும் நீங்கள் பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறீங்க, அதிகமாக என்ன மாதிரியான தவறுகள் வந்து செய்யறாங்க? விட்ட பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறது நிறைய பேரோட எண்ணம். அந்த எண்ணம் இருக்கவே கூடாதுங்க. மார்க்கெட்டில் பொறுமையாக தான் நம்ம வந்து பணத்தை எடுக்க முடியும், ரைட்டுங்களா? இன்னொன்று, நம்ம பணத்தை குறைவான முதலீடு தான் செய்யணும். நான் ஏற்கனவே சொன்ன போல பயமும் இருக்கக்கூடாது, பேராசையும் இருக்கக்கூடாது. அப்போனா நீங்கள் குறைவான முதலீடு தான் செய்யணும். பொறுமை அது மட்டும் பத்தாது, பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். எப்போ நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்ற விஷயத்த மார்க்கெட் மூவ் ஆகும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நிஃப்டி பார்த்தா போய்கிட்டு இருக்கும், பட் அதனுடைய ஃபோர்ஸ் எப்போ அதிகமாக இருக்குது, ஃபோர்ஸ் எப்போ குறையுது. ஃபோர்ஸ் நல்ல ஃபோர்ஸில் இருக்குமோ அங்கே பையர்ஸும் செல்லர்ஸும் அவ்வளோ ஈஸியாக உள்ள என்ட்ரு ஆகும். ஏன்னா ரேட் மாறிக்கிட்டே இருக்கும், ஃபோர்ஸ் அதிகமாகும் போது ரேட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அங்கே ட்ரேடிங் வந்து குறைவாக, எப்போ அது ரெஸ்ட் லெவலுக்கு போதோ அங்கே தான் வந்து ட்ரேடர்ஸ் உள்ளே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அது என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்குது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான். ஸோ மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸை வந்து ரொம்ப கிளவராக பயன்படுத்தணுங்க. நம்ம எல்லாரும் ஒரு மாதிரியான ஸ்டாப் லாஸை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா 75% ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஸ்டாப் லாஸை நமக்கு லாபகரமாக எப்படி பயன்படுத்துறது அப்படி ஒரு விஷயம் இருக்குங்க. மற்றவங்க போடக்கூடிய ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்கு, அப்போ நாம ஸ்டாப் லாஸை எப்படி போடணும், இல்லை நாம எப்படி ஒரு என்ட்ரியை கொடுக்கணும், மற்றவங்களோட அந்த ஒரு விஷயத்தை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் யோசிக்கணும். சரி, தொடர்பு அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்க அழைக்கிறீங்கம்மா? திருச்சியில இருந்து கிருத்திகா பேசுறேன். உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். வணக்கங்க.
நான் இங்க வந்து கமோடிட்டி ட்ரேடிங் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க. அதுக்கான பயிற்சி வகுப்புகள் நீங்க எடுக்கிறீங்களா சார்? டே ட்ரேடிங் இல்லைங்க, கமாடிட்டிக்கு நம்ம எடுக்கிறது இல்லை. தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றிம்மா. இப்போ வந்து என்ன மாதிரியான தவறுகள்லாம் வந்து அதிகமாக செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் நீங்களே வந்து சொன்னீங்க, அதாவது இந்த நட்டத்தடுப்பு வந்து 75% வந்து நிறைய பேருக்கு போட தெரியல, அதில் தான் அதிக பிரச்சனைகள் வருது. அது வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு? ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இருக்கிற ஒரே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து ஹெட்ஜிங் அண்ட் ஸ்டாப் லாஸ் மெத்தட் தான். அந்த ஸ்டாப் லாஸை நம்ம ரொம்ப ரொம்ப கிளவரா கரெக்டா பயன்படுத்தும். என்ட்ரி பாயிண்ட்டை கரெக்டா பண்ணணுங்க. அந்த என்ட்ரி பாயிண்ட்டை கரெக்டா பண்ணிட்டு அதை தாண்டி தான் ஸ்டாப் லாஸை நம்ம போடணும். மற்றவங்களோட ஸ்டாப் லாஸை வந்து நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் முறையை மாற்றணும். ஹையை கட் பண்ணா பை பண்ணும், லோவை கட் பண்ணா செல் பண்ணும். இந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்துலாம் முதல்ல வெளியில வரணும். வெளியில வந்து வேறு மாதிரியான கோணத்தில், உளவியல் ரீதியான கோணத்தில் பங்கு வர்த்தகத்தை பாருங்கள். அது மிக நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதோடைய பெஸ்ட் பிஸ்னஸ் இல்லைங்க. ஏன்னா முதலீடே தேவையில்லை. நாம இருக்கோம், நமக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கு. நம்ம எந்த ஒரு லேபர்ஸ் நம்மளை நம்பி இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாம தான் நம்மளுடைய நட்டத்துக்கும் லாபத்துக்கும் நாம மட்டுமே காரணமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ். சரிங்க, தொடர்புமா ஒரு சிறிய இடைவேளை. நீங்களே நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறிய இடைவேளை. வளாகம் இடைவேளைக்கு பிறகு நாளை அவசர சமையல் நிகழ்ச்சியில் சைனீஸ் வாண்டன் மற்றும் மொறுமொறுப்பான பேசன் பாறை. அவசர சமையல் நாளை பகல் 1 மணிக்கு. ரொம்ப 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 நல்ல சோப். பாரகன் தூள் தமாக்கா வழங்கும் நாட்டு மக்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க. பொதுவா மக்கள்லாம் சந்தோஷமா சிரிக்கணும்னா வாய் விட்டு சிரிக்கணுங்க. அப்படி வாய் விட்டு சிரிக்கணும்னா நீங்க ரசிக்கணும், சிரிக்கணும். அதுக்குதான் இந்த நிகழ்ச்சி. சாமியோ நான் குடுகுடுப்ப வீடு இருக்க பக்கம்லாம் போகாம இங்க வந்து குலுக்கிட்டு இருக்க. உன்னோட பழைய வசனத்தையும் மறந்துட்டியே. நல்ல காலம் பிறக்குது. பழசம் மறக்கிறதும் மாறுறதும் உங்களை மாதிரி ஆளுக்கு வேணா கை வந்த கலையா இருக்கலாம் சாமி. நாங்க அப்படி இல்ல சாமியோ. என்ன குடுகுடுப்ப இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. என்ன சேட்டையா? இல்ல சாமி, இது அரட்டை. கொஞ்சம் அரட்டை கொஞ்சம் சேட்டை. இன்று இரவு 9:02க்கு இணைந்து வழங்குபவர்கள் குயின் ஈமு ஃபார்ம்ஸ் மற்றும் பவர் ஷோ. மணி செய்திகள் வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 7 பேரை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம். கூடங்குளம் அணு உலை தொடர்பாக தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் இன்று முக்கிய ஆலோசனை. சென்னை மாவட்ட ஆட்சியர் உட்பட இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் 10 பேர் இடமாற்றம். கர்நாடக சட்டப்பேரவையில் மேலும் 15 உறுப்பினர்கள் ஆபாச படம் பார்த்ததாக விசாரணை குழு தகவல். இலங்கை மீதான போர்க்குற்ற தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கும் என நடுவண் அமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. போராட்டத்தை தீவிரப்படுத்துவது குறித்து எரிவாயு சரக்குந்து உரிமையாளர்கள் இன்று அவசர ஆலோசனை. கன்னியாகுமரி அருகே நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் மீது கப்பலில் வந்த நபர்கள் துப்பாக்கிச் சூடு. வத்தலகுண்டு அருகே வனப்பகுதியில் எரிந்த நிலையில் பெண்ணின் உடல் மீட்பு, காவல்துறை விசாரணை. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணிக்கை, தேர்தல் ஆணையம் தீவிர ஏற்பாடு. ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புதின் 3வது முறையாக தேர்வு, ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். மணி செய்திகள் வழங்கியவர்கள்
ஆச்சி மசாலா. இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சூ.